ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. இன்னைக்கு சேரன் டாக்ஸில் ரீட்டெயிலர்ஸ் வந்து ஒரு 3 மிக முக்கியமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 3 சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு கன்சல்டிங் ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டி இப்படியும் நம்ம சொல்லலாம். அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் ரஞ்சித் நம்ம கூட இருக்கார். இந்த கன்சல்டிங் அண்ட் கம்யூனிட்டியோட பேர் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ரீட்டெய்லர் ஹப். ஸோ இந்த 3 விஷயங்களையும் இவங்க எப்படி ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, இதனால ஒரு ரீட்டைல் பிராண்ட் அப்படிங்கிறவங்க எப்படி க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சேரன் டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் ரஞ்சித், வெல்கம் டு சேரன் அகாடமி. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்களுக்கும் வளர்ச்சி வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் நான் உங்களை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பிராண்ட்ஸை வச்சு வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டில். கன்சியூமர்ஸ்க்கு நிறைய எஜுகேட் பண்ணுறீங்க. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் வந்து உங்கள் கூட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எனக்கு ஏன் உங்கள் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் B2B. நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்டே நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நீங்கள் B2Cக்கு தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நியூ ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருக்காங்க. நிறைய பேர் அந்த நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண நீங்கள் அவங்களெல்லாம் சால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ உங்களோட வேல்யூஸ் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ், யங் ஆஸ்பைரிங் ரீட்டெயிலர்ஸ் ஒரு ஒர்க்கில் இருக்கிற ரீட்டெயில்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். இந்த இன்ட்ராக்ஷன் மூலியமாக ஏதாவது வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ என்னோட முதல் கேள்வி ரஞ்சித், இப்போது ஒரு ரீட்டெய்லர் அப்படிங்கிறவங்க ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்ன? இந்த இடத்துல ஒரு கோட்டை விட்டுடுறாங்க, இந்த இடத்துல இந்த மேக்சிமம் இந்த 5 கோட்டைகள்னால தான் அந்த ரீட்டைல் பிஸ்னஸே சரியுது அப்படின்னா, உங்க அனுபவ ரீதியா ஓகே நீங்க எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது நான் நிறைய ரீட்டைலர்ஸோட ஒர்க் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ்லி வந்து நான் ஒரு 500+ ரீட்டைலர்ஸ் பிராண்ட்ஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே என்னன்னா, நம்ம ரீட்டைல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் ஓனர்ஸ் ஒரு 20 மெம்பர்ஸ், டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இல்லை ஒரு 100 பேர் இருக்கிற நிறுவனமாக இருந்தாலும் 1000 பேர் இருக்கிற நிறுவனத்துக்கு கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்க்கு கூட அவங்க எல்லாருமே என்னென்னா, ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லைக் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சது என்னென்னா, மார்க்கெட்டிங்னா தெரியாத ஒரு அப்ரோச்சையும் பார்க்குறோம். அவங்களுக்கு விளம்பரம்னா என்னென்னா, ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்தா கஸ்டமர் வருவாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா கஸ்டமர் வருவாங்க. இந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே தான் பீப்புள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் ஆன் சேல்ஸ். ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை. அண்ட் அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச், நம்ம வந்து எவ்ரி மந்த் நமக்கு ஒரு டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும்ல. அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சரும் இல்லைன்னு பார்க்குறோம். அதாவது ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் வந்து ப்ராடக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்கில்லில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க கொடுக்குற கலெக்ஷன்ஸோ ப்ராடக்ட்ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுன்ற விஷயத்தில் இன்றைக்கி ட்ரெண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர். அந்த விஷன் இல்லாமல் அதாவது அவங்களோட விஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களையும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். தே ஆர் ஃபைட்டிங் ஆன் சேல்ஸ். நிறைய பேர் என்னென்னா, முழுக்க வந்து எனக்கு சேல்ஸ் நடக்குது, ஃபினான்ஷியல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் லைக் தட் ஓடிட்டு இருக்கேன், அப்படிதான் இருக்காங்க. நெக் டு நெக் ஓடுறாங்க. ஆமாம். அப்போது அந்த டைமில் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி வரும்? மேக்ஸிமம் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற நிறுவனங்கள் தான் ப்ரோ நிறைய பார்க்குறேன். எப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா, எனக்கு பக்கத்து கடை ஓடலைன்னா எனக்கு ஹாப்பி, எய்த்த கடை ஓடலைன்னா எனக்கு ஹாப்பி. ஆனால் ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு யுனிக்னஸில் இருப்பாங்க. அந்த யுனிக்னஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்ததை வந்து மறந்துட்டு எல்லாத்துலேயும் டைவர்சிஃபை ஆகி மாட்டிக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிஸ்னஸ் வரும். வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் வாக்கின் வருது, அவ்வளோதான். அவங்களுக்கு வர்ற வாக்கின் எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வாக்கின் வராங்கன்னா, ஒரு 10 கடை இருக்குது, ஒரு 10 ரீட்டைல் பிராண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 இடம் பிரியும், அவ்வளோதான். 100 பேரா ஒரு 10 இடத்துக்கு பிரியலாம். ஆனால் இவங்க மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா, நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸை புல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்லையும் நம்ம பார்க்கலாம். என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறிய ரீட்டெய்லர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டி கடையில் இருக்கிற ஒரு ரீட்டைல் ஷாப்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரீட்டைலர் இருக்கார், என்ட்ரி லெவல் ரீட்டைலர். இவர் ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ரஞ்சித்? ரொம்ப சிம்பிள் பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் டிமாண்ட் அவங்களுக்கு தெரியணும். என்ன கொடுக்க போறோம் மக்களுக்கு, வந்து என்ன வேல்யூ கொடுக்க போறோன்றது அவங்களுக்கு தெரியணும்.
இன்னொன்று என்னன்னா அந்த வேல்யூ வந்து எந்த அளவுக்கு முறையாக போய் சேருது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். இங்கே எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் லெவலில் பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அவங்களுக்குமே என்னன்னா அந்த விஷன் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன விஷன் அவங்க கொண்டு வரணும்னா, நான் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ப்ராடக்ட் ஒரு 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 மென்ஸ் வேராக இருக்குது அப்படின்னா அந்த மென்ஸ் வேரில் வந்து நம்ம என்ன காஸ்ட்டில் கொடுக்க போகிறோம், என்ன வந்து என்கிட்ட ஒரு கஸ்டமர் வரதா இருந்தால் எதுக்காக வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்போ வந்து என்னன்னா அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்னு நான் சொல்லுவேன். இப்போ வெறும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தால் அது ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மைண்ட் செட். நான் ஒரு கஸ்டமராக இருந்தால் இந்த கடையில் நான் என்ன எதிர்பார்ப்பேன், அந்த ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளேயோ 2 இயர்ஸ்க்குள்ளேயோ நான் வந்து ஒரு 1000 கஸ்டமர் பேஸ் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்ற ஆஸ்பெக்டில் இருக்கணும், அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் இருக்கணும். ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு அவங்களோட யூனிக்னஸை காமிச்சிட்டாங்க, என்கிட்ட வந்தால் இந்த பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிராண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அது ஓவர் தி பீரியட் வந்து அவங்களுக்கு ஒரு லாயல் கஸ்டமர் பேஸாக மாறி அது வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோம், யார் நம்மளோட கஸ்டமர், அவங்க எதுக்காக நம்மளை தேடி வரணும், இந்த ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கேட்குறாங்க, நான் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன், என் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேஷனில் போட்டு நான் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் எது? ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஐடியல் கஸ்டமர் யார், ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, அவங்க எங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து நியர்லி ஒரு 6 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு, நியர்லி 6 ஜென்ரேஷன் ஒரு 6 ஜென்ரேஷன் மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணணும் ரீட்டைலர்ஸ் அப்படின்னு கேட்டால் மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்சி, அதாவது 80-90 பிறந்தவங்க 2K கிட்ஸ், அவங்க தான் நம்மளோட ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கே இருக்காங்க? இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து வெறும் கண்டென்ட்டை மட்டும் ஒரு சாரி டிராப்பிங் பற்றியோ இல்லை வந்து ஒரு ஸ்டிச்சிங் பற்றியோ கூட வீடியோஸ் போட்டு அவங்களால சம்பாதிக்க முடியும். அந்த இடத்துல அவங்க வேல்யூ கொடுக்குறது என்னன்னா எஜுகேஷன். எதையுமே வந்து அவங்க ப்ராடக்ட்டை விற்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை எஜுகேட் பண்ணுறாங்க பீப்புள் கிட்ட. அந்த ஒரு கல்ச்சர் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட இல்லை. இப்போ அவங்க வந்து அதை பண்ணாங்கன்னா தட்ஸ் ஒர்க். ஓகே, அப்போ ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து கண்டென்ட் மூலியமாவோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மூலியமாவோ வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஆட்டோமேஷனுக்குள்ளெல்லாம் போக முடியும். ஆட்டோமேஷனுங்கிறது என் கோல். எனக்கு வந்து ஒரு டவுட்டு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரீட்டைலில், செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அது அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது, ஒரு சேலஞ்சான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் தான் இருக்கு. கண்டிப்பாக மேஜர்லி ஒரு செக்மெண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் மேஜரி வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ரீசன் என்ன அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து அந்த நியூவான்சஸ் தெரியாது, மேபி டைரெக்டாக வந்த உடனே அந்த ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க ஓனர்ஷிப் அப்படிங்கிறது, கீழேருந்து வந்திருந்தா மேபி தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்க ஸ்டேஜில் அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ரீட்டைல்ஸில் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவங்க பின்பற்றணும்? ஓகே ப்ரோ, நான் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த செகண்ட் ஜென்ரேஷனை டேப் பண்ணுறதுல தான் பண்ணுறோம். நிறைய இடங்கள் என்ன பார்க்குறோன்னா ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணுறாங்க ரீட்டைலில். அப்பா இருப்பாங்க இல்லை தாத்தா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பையனுக்கு பொறுப்பு வந்திருக்கும். இங்கே என்னன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அப்பாவோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, ஒரு ஆஃபர் கொடுத்தா கஸ்டமர் வருவாங்க, ஒரு பேப்பர் ஆட் கொடுக்கறது, டிவி ஆட் கொடுக்கறது, லோக்கல் சேனல் டிவி ஆட் கொடுக்கறது, தியேட்டர் ஆட்ஸ் பண்ணுறது, அவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏதோ ஒரு பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க, ரீச் ஆகிருக்கும். ஆனால் அவங்களோட யூனிக்னஸ் என்ன, நான் எதில் பெஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்றது தெரியாமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே விஷயத்த பையனையும் பண்ண சொல்கிற நிறுவனங்கள் தான் பார்க்குறோம். ஆனால் பசங்க இப்போ இருக்க செகண்ட் ஜென்ரேஷன் நிறைய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸோட இதெல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப தே ஆர் வெல் அவேர்ட். இதெல்லாம் பண்ணாதான், இனிமேல் வந்து ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணாதான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. நம்ம வந்து கஸ்டமர் இன்னைக்கு இன்ஃபார்ம்ட் ஆகிட்டாங்க, நம்ம இன்னும் இன்ஃபார்ம்ட் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல யார் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இல்லைப்பா நம்ம இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் எதுக்கு நீ புதுசாக ட்ரை பண்ணுற, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போட்டால் கஸ்டமர் வருவாங்களா, யூடியூப்லலாம் எதுக்கு போடணும், அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. பட் அது மாறிடும் நம்புறேன். இன்னும் மாத்துறது அது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் இப்போ ரீட்டைலில் வந்து ஒரு கேம்பெயின், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன, ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை கேட்பேன்.
கரெக்டுங்களா? ஆனா நம்ம ஊர்ல இருக்கவங்க பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன்ப்பா, வரையா நீ இந்த மாதிரி நான் ஒரு இது கொடுக்குறேன், உனக்கு வந்து ப்ராடக்ட் ஒன்று நான் மேலா போட்டிருக்கேன், இல்லை ஒரு ஒரு எக்ஸ்போ பண்ணியிருக்கேன் நான், நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாம எடுத்தவொடனே ப்ராடக்ட் ஃபோக்கஸா வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேப். ஏன்னா இன்னைக்கு அந்த பிசினஸ் எப்படி நடக்குதுன்னா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தான் நடக்குது. ஒன்னு ஒரு கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த சேல்ஸ் பர்சனோட ஆட்டிடியூட்னால, அவங்களோட அப்ரோச்னால நடக்கும். இல்ல அந்த ஓனர்ஸோட அப்ரோச், அவங்க இதுக்கு முன்னாடி நடந்து ஒரு கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்த இம்ப்ரெஷன் அது லாங் டேர்முக்கு பிசினஸா வரும். ஆனா ஒரு ஹியூமன்ட்ட நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டரை நம்ம அந்த பிராண்டுக்கு கொடுக்குறப்ப ஹோலிஸ்டிக்கா அந்த டீமே வந்து அந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதை யாரும் பெருசா பண்றது இல்லை அப்படின்னு பாக்குறேன் நான். இப்போ அந்த டீம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச். ஏன்னா ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறோம், இந்த டீம் பில்டிங் அப்படிங்கிறது ரீட்டைலர்ஷிப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் தான். கண்டிப்பா இந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்றது? டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்ன கேப் பார்க்குறேன்னா ப்ரோ, ஒரு பர்சன் வராங்க, ஒரு காலேஜ் முடிச்சுட்டோ இல்லை ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்டர்னல் ஆட்டிடியூட், அவங்க வந்து என்ன மாதிரி பர்சனாக இருக்காங்க. உதாரணத்துக்கு நல்லா பேசுகிற பர்சனாக இருந்தால் சேல்ஸ் பர்சன், இல்லை வந்து நல்லா மார்க்கெட்டிங் எனக்கு வந்து சோஷியல் மீடியா தெரியும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து கேடருக்கு போடலாம். இங்கே வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ என்ன வருமோ அதை கேட்டு அப்பாயின்ட் பண்ணுறது இல்லை யாரும். ஓகேங்களா? இப்போ நான் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்க்ராட்ச்ல இந்த ரெஸ்யூம் பார்க்குற கல்ச்சர்லாம் என்னோட கம்பெனியில் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் கொடுக்கறது, நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்றதை கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கு உனக்கு என்ன ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்கணும், அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், ரெக்ரூட் பண்ணுறேன். அப்போ அந்த மனநிலை அவங்களுக்கு வரணும். நிறைய இடங்கள்ல ஒரு ப்ராப்பர் ஹெச்ஆர் சிஸ்டம் கூட இல்லாத ரீட்டைல் நிறுவனங்கள் தான் நீங்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சேல்ஸ் பர்சனு, அக்கௌண்டன்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. யாருக்கும் எஜுகேட் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஜீரோவா இருந்தாலும் அவங்க ஒரு கிளே மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லி கொடுத்தா அதை அடாப்ட் பண்ணி பண்ற பர்சனா இருந்தா ஈஸியா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நிறைய நிறுவனங்கள்ல ஒரு சேல்ஸ் பர்சனா வந்தவங்க ஒரு ஜிஎம் லெவலுக்கு போனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அந்த கட் இருக்கணும், நான் வந்து அடுத்த லெவல் வளரணும், ஏதோ ஒரு ஹங்கரோட இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்டாதானே அவங்க பண்ணுவாங்க. இங்க கேட்கறது இல்லைங்கிறது பிரச்சனை. நிறைய நேரத்தில் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்றதை விட, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஒரு மேஜரான ஓனர்ஸ் கிட்ட இருக்கு. இது பண்ணிடு அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு பாசியாவே இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதாவது இது பண்ணிட்டு வா எப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னா புரிஞ்சிடும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கே வராங்கனாலும் அந்த இடத்துல ஒரு கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். இங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தா, ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய சக்சஸுக்கு அந்த ஓனர் டைரக்டா உட்காந்து, உனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவா இருந்துச்சுன்னா என்கிட்ட வா, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், அதாவது ஐ ஆம் வாட்சிங் யூ, நாட் இன் அ நெகட்டிவ் வே. கண்டிப்பா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ என்கிட்ட வா, சேர்ந்து சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க இது பண்ணாங்க. நீங்க இப்போ உங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ்ல நீங்க உங்க ப்ராசஸ்ல இது ஏதாவது இன்கல்கேட் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க? ஓகே ப்ரோ, அதாவது இங்க ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்க சொன்னதே தான். இங்க வந்து என்னன்னா, ஒரு நிறுவனம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி கல்ச்சர் இருக்கணும். உங்களுக்கு என்னன்னாலும் நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோன்ற அந்த ஒரு இது இருக்கணும். இங்க நிறைய நேரங்கள்ல வந்து எம்ப்ளாயீஸை பயன்படுத்துற ஓனர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட தனி சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர்ஸை கூட கொடுக்காத நிறுவனங்களை நாங்க பாக்குறோம். இப்ப நாங்க வந்து என்னன்னா, நிறைய இந்த ஹச்ஆர் ஆக்டிவிட்டீஸ்குள்ள போறது இல்லை. பட் ஒரு பேசிக்கான நீடு, அவங்க பிஸ்னஸை எப்படி ஒரு கேமா மாற்ற முடியும். ஏன்னா இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரீட்டைலர் ஓனருக்கே ஒரு கல்ச்சர் தெரியல. நம்ம கிட்ட வேலை பார்த்தா அவங்களோட கெரியருக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவங்க ஒர்க் பண்ணாங்கனாலே அந்த டீம் வந்து என்றைக்குமே உடையாது, அது ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகும். அதுக்கு லைக் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலாம் அதில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஹெச்ஆர் பாலிசிஸ் வந்து அவங்க பக்காவாக பண்ணுறாங்க. நிறைய அவங்களோட லைஃப் ஸ்டைல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக வேலை வாங்க போகிறாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க, ரெகக்னிஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அப்டேட்ஸ் பார்க்க முடியுது. அவங்க வந்து நிறைய வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களோட நேம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப்
அந்த சூப்பர் ஸ்டார் அது என்ன அது என்ன கான்செப்ட்? ஹவு டிட் யூ டிரைவ் தட்? கண்டிப்பா ப்ரோ. அதாவது இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றேன். என்னன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது என்னன்னா, இப்போ சினிமாவில் எடுத்துட்டா நம்பர் 1 ரஜினி சார் தான். ஏன்னா சினிமா துறையில் அவர் நம்பர் 1 இருக்காருன்னா அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போ வந்து என்னன்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர் சப்னு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் இன்னைக்கு ஒரு ரீட்டைலராக இருக்காரு அப்படின்னா அவரோட துறையில் அவர் வந்து ஒரு லீடராக இருக்கணும் வித் பேஷனோட. கரெக்டுங்களா? இப்போ நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். லைக் அண்ணாமலை மூவியில் ரஜினி சார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு பால்காராக இருந்திருப்பாரு. சடனாக ஒரே பாட்டில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல் கட்டுற அளவுக்கு வளர்ந்துருப்பாரு. அது படத்தில் வேணா, ஆனால் ரியாலிட்டியில் மோர் தென் 10 years 15 years ஹடில் ஆகி விழுந்து அடி வாங்கி மிதி வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து கடத்தணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை சிஸ்டமாக மாற்றுறாங்களா, ஒரு ப்ராசஸ் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நிறைய நிறுவனங்களில் மார்க்கெட்டிங் டீம்னு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னும் போஸ்டர் போட்டுட்டு எனக்கு கஸ்டமர் வரலன்னு கவலைப்பட்டு இருக்கவங்க தான் அதிகம். அந்த போஸ்டர் போடுறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு நினைக்கிறவங்களே அதிகம். அப்போ அந்த மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங் சிஸ்டம் எப்படி கொண்டு வரது, அது மூலியமா சேல்ஸ் டீம் எப்படி ஒர்க் பண்ண முடியும், சேல்ஸ் எப்படி கொண்டு வரது, அண்ட் ப்ராப்பரான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணோம். லைக் எப்படி சொல்கிறதுனா, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து அதிகமாக மொபைல் யூசர்ஸ் அதிகம். இப்போ ஒரு கடைக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெண்டிங் டைம் 1 hour தான், ஒரு 1 hour 2 hours தான் பர்ச்சேஸ் பண்ணவே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து வீட்டில் இருக்கிற டைம் தான் அதிகம். அப்போ அந்த மாதிரி டைமில் இவங்க எப்படி வேல்யூ கொடுக்குறாங்க, இவங்க பிராண்டை வந்து இன்டைரக்டாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது யாருமே இன்னைக்கு நம்ம பண்ணுறது இல்லைன்றத பார்க்குறோம். ஜஸ்ட் லைக் தான் எனக்கு என்ன உள்ளே வந்தாங்கன்னா பிஸ்னஸ் நடக்குதா, வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த ஒரு கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராசஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, இது வந்து எப்படின்னா, சேல்ஸ் நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் கொஞ்சம் ஓரளவுக்கு சீசன்டான பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கே சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்குமே வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரிதல் இல்லை. நிறைய பேர் சேல்ஸ் தான் மார்க்கெட்டிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சேல்ஸுங்கிறத கம்ப்ளீட்லி கண் காணாத ஒரு ப்ராசஸாக தான் அதை பார்க்குறாங்க. சேல்ஸ் ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். இப்போ இந்த சேல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆர் அதை வந்து எப்படி சொல்கிறது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து என்னென்னா, இன்னைக்குரிய டிசிஷன் மேக்கர்ஸ் ஒரு ரீட்டைலில் போய் ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா யார் டிசிஷன் மேக்கர்னு கேட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸ். ஓகேங்களா? குறைஞ்சது இந்த ஒரு வீட்டில் வந்து 15 வயசுக்கு மேலே பசங்க இருக்காங்க அப்படின்னாலே பேரண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி அவங்களோட டிசிஷன் மேக்கிங் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் வெல் இன்ஃபார்ம்டு. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்க ரீட்டைல் பிராண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறது என்னென்னா ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங். இன்னும் அந்த கட்டப்பை ஸ்டைல்லே தான் இருக்காங்க. ஒரு கடைக்கு போனால் கட்டப்பை கொடுக்குறது, ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, அதை மட்டுமே தான் மார்க்கெட்டிங் நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸை, நாலேஜை அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறப்ப, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்டைலில் வந்து அவங்கள்ட்ட வர்ற கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அப்படின்னா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் எப்படி நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கான்சியஸாக பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லை நல்ல உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸும் அதை பண்ணுறாங்க. டே டு டே லைஃப் ஸ்டைல் வேர்ஸில் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா என்ன கலர்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டு போகலாம். ஒரு மினிமம் ஒரு 5 to 10 ஷர்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து எப்பயும் ஒரே மாதிரி போட்டுட்டு போகாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரெசன்ஸை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எஜுகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களோட நிஷ் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் இன்னைக்கு வந்து என்னென்னா கேமிஃபைடு ஆக்டிவிட்டீஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க கிட்ஸு. அப்போ அவங்களுக்கு ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் நடத்துறதோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபன் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணி அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபரோ டிஸ்கவுண்ட்டோ கொடுத்து இன்வைட் பண்ணாங்கன்னா அது ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் என்னென்னா டேரெக்டாக விஷயத்த சொல்லி உடச்சிட்றாங்க, யாருக்கும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. அது ப்ரொலாங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எங்களுக்கு என்னென்னா, இப்போ என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு 3 years பிஃபோர் ஒரு சாரி எக்ஸ்போக்கு வந்து என்கிட்ட ஒரு ப்ரொமோஷன், ஒரு கான்செப்ட் செல்லிங் நாங்கள் பண்ணுவோம். அது ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க சொன்னது என்னென்னா, என்னோட எக்ஸ்போ பற்றின வென்யூ டீட்டெயில் இன்வைட் மட்டும் போனால் போதும். ஜஸ்ட் எனக்கு அவங்க சொன்னது ப்ராடக்ட் ஃபோக்கஸாக. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த சாரீ ப்ராடக்ட்டை பற்றின ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி, ஒரு காஞ்சிபுரம் சாரியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் தெரியுமோ நீங்கள் எங்கேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச
கலெக்ஷன்ஸை வந்து சாரி பிராண்ட் என்னவோ அந்த பேர் என்னவோ எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க. லைக் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, காஞ்சிபுரம், ஆரணி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து இப்போ நான் வந்து ஒரு சாரி சம்மந்தமான கேள்வியை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க என்ன மாதிரி பீப்புளாக இருப்பாங்க? அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க. ரைட். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தேவையில்லைன்றவங்க கிளிக் பண்ண போறது இல்லை. எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷனை வந்து இன்டைரக்டா கொண்டு வரப்ப, அதாவது இதுல என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டிங் பண்றோன்ற ஃபீலே இல்லாம ஒரு தட்டை வந்து நம்ம சொல்ல தெரியணும். அது வந்து நாங்க எக்ஸ்பர்டீஸா பண்றோம். அது நாங்க பண்ணோம், அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சும் இருந்துச்சு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா அவங்களோட மெசேஜஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் வெல் இன்ட்ரெஸ்டட் அண்ட் கம். இப்போ இந்த பார்க்க முடிஞ்சு ஒரு பாயிண்ட்ல வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படிங்கிறது வேற, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு கிரே ஏரியாவே இருக்கு. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு கடைக்குள்ளே போகிற டைமோட, கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற டைம் ஒரு ½ டே போகிறேன், இல்லை ஒரு 3 hours போகிறேன்னா, மாதத்தில் ஒரு தடவை போவேன், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை போவேன், எனிதிங் ஏதோ ஒன்று. ஆனால் நான் வீட்டில் இருக்க டைம், மற்ற என்னோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற டைம் தான் அதிகம். அப்போ நம்ம ஒரு ரீட்டைல் நிறுவனமாக இருக்கிறோம் அப்படின்னா கஸ்டமரோட எப்பயுமே கனெக்டடாக இருக்கணும், ஒரு ஓம்னி ப்ரெசன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து என்னென்னா, நான் கடைக்குள்ளே வர்றவங்கள நான் விழுந்து கவனிப்பேன், கேர் பண்ணிப்பேன், கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பராக ப்ராடக்ட் எடுத்து சர்வீஸ் பண்ணுவேன், எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள என்கேஜ் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா அண்ட் வாட்ஸ்அப் மாதிரியான கம்யூனிகேஷன் விஷயங்கள் தான். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன பர்சனல் லைஃப் ஸ்டைல் தேவைகளோ அதை வந்து இன்டைரக்டாக இவங்க வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நான் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு பிராண்டு கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா இட் ஃபீல் வேல்யூ. கரெக்டுங்களா? நான் எந்த அளவுக்கு வந்து யூனிக்கா என்ன வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, ஆர் எனக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, எனக்குன்னு தராங்க, கஸ்டமைஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, லைக் அதில் நான் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸே கூட பண்ணுறோன்னா அவங்களோட பர்சனல் நேம் மென்ஷன் பண்ணி கூப்பிடுறது, அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரிக்கு பர்சனலைஸ்டாக ஒரு மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்னி ப்ரெசன்ஸ், அந்த பிராண்ட் வாய்ஸ் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, அவங்களோட கம்யூனிகேஷன் சேனல்ஸ்லையும் சரி, ஸ்டோர்லையும் சரி, ஒரு கல்ச்சர் வந்து தெரியணும். இப்போ நம்ம தமிழர்களோட பண்பாடே என்னன்னா விருந்தோம்பல். ஆமாம், அந்த விருந்தோம்பல்ங்கிறது எல்லா சேனல்ஸ்லையும் இருக்கிறப்ப அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாகவும் தெரியும், அவங்களுக்கு வந்து பிடிச்சி வந்து வர ஆரம்பிப்பாங்க மக்கள். இங்கே ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக எனக்கு பண்ணுறாங்கப்பா, நான் இவங்கள்ட்ட தான் வாங்கணுன்ற அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடும். அந்த பிராண்டுக்கும் ஹியூமனுக்குமான ஒரு கனெக்ஷன் கிடச்சிரும். எதனால அவங்க ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிடும், ஒரு லாயல்ட்டி பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லாயல்ட்டி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அந்த கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பிராண்ட்ஸ்க்கு அவங்களோட ரீட்டைல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? மோர் தென் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு 30+ பண்ணிட்டு. இப்போது 30+ல இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் கர்வாக இருந்துச்சு. அதாவது இந்த பிராண்டு கூட நீங்கள் பிராண்டு பேர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, புரியுது. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு, நாங்கள் உள்ளே போனோம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், இப்போ இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ண முடியும்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் இதுலேயே சொல்கிறேனே, இதில் நாங்கள் எப்படி கான்சியஸாக ஒர்க் பண்ணுறோன்னா, ஒரு நிறுவனம் உள்ளே வராங்க எங்ககிட்ட அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட கஸ்டமர் யார், இவங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, யார் அவங்களோட நிஷ் ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள செக்மெண்ட் பண்ணுறோம். ஒரு பிராண்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அன்வீல்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெறும் கம்யூனிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே. நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட நிஷ் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செக்மெண்ட் பண்ணி நீங்கள் எப்படிலாம் பண்ணணும், அதாவது இன்றைக்கி வந்து பர்சனலைசேஷன் தான் ஒர்க் ஆகுது, ரேண்டமாக வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க, அதாவது க்ரௌடட் மார்க்கெட்டில் போய் கத்திக்கிட்டே இருக்காதீங்கிற மாதிரி தான். கத்திக்கிட்டே இருந்தால் அது வந்து நாய்ஸாக தான் இருக்கும். அப்போ உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் ஒரு இன்வைட் மாதிரி கூப்பிடணும். நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்தினா எப்படி இன்வைட் பண்ணுவீங்களோ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் இன்டெரக்டாக தான் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணோம். அந்த பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸ்பென்சஸ் குறைச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தால், ஒரு நிறுவனம் உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியலான லாயல் கஸ்டமர்ஸை கொண்டு வரது, அதை அக்வயர் பண்ணுறது, ரீட்டைன் பண்ணுறது, இது ரெண்டுமே எங்களோட கோர் தான் இருக்கும். ஏன்னா அது நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது மூலயமா சேல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸும் என்னென்னலாம் பண்ணணும், அந்த
பிஃபோர் பர்ச்சேஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ். இதுக்கு ஒரு கஸ்டமர் ஜேர்னியை வந்து பில்ட் பண்ணி அதை இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து அது எப்படி பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு பேசிக் ரோட் மேப் இருக்கா? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இங்கே வந்து என்னென்னா கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அவங்க எப்பயுமே நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் இது என்னென்னா கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பேசுகிற ஒரு என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஓனர் போயோ இல்லை அந்த பிராண்டோ 1-to-1 பேச முடியாது. பட் டிஜிட்டலாக கனெக்டில் இருந்தோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் என்னங்கிறத நம்ம அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியும், நியூ சர்வீஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமோ ஜுவல்லரி ஷோரூமோ எனி ரீட்டைல் ஒரு லைஃப் ஸ்டைல், இப்போ ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரி தான் இன்றைக்கி பர்ச்சேஸே இருக்குது. ஒரு லைஃப் ஸ்டைல் பர்ச்சேஸாக தான் மாறி இருக்குது. போனால் ஒரு மினிமம் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, ஒரு 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 ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் இந்த ஏரியா எதிர்பார்க்குறாங்க, குழந்தைங்க போனால் குழந்தைங்க விளாட்றதுக்கான ஏரியாஸ் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் கூட பண்ணுறாங்க. அது நம்ம பண்ணுறோமோ பண்ணலையோ, பட் டிஜிட்டலாவது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணோம். அது வந்து இட்ஸ் நீட். எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் நான் இப்போ வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான தேவை எனக்கு அடுத்த வருஷம் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம், அந்த மாதிரி ஒரு லென்த்தி டைம் இருக்கும். பட் இந்த டைமில் வந்து இந்த கஸ்டமர் வேற ஒரு கிளையண்ட்டை தேடி அவர் வேற ஒரு வெண்டர்கிட்ட தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில செக்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணணும்? ரைட் ப்ரோ. அதாவது இப்போ நீங்கள் பையிங் லைஃப் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ப்ராடக்ட் மட்டும் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 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 ரீட்டைல் ஸ்டோர் இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், வேறு வேறு பர்பஸ்க்கு வச்சுருப்பாங்க. இங்கே என்னென்னா நாங்கள் சொல்கிறதே என்னென்னா கஸ்டமரோட டிமாண்ட், தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட விஷயம், அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமரோட ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சொல்யூஷனாக வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கப்ப தே ஆர் அட்ராக்ட். ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி கஸ்டமரை ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க. அதை மட்டுமே வச்சுருந்தாங்கன்னா எந்தளவுக்கு அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் இவங்க ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு ப்ராடக்டை மட்டுமே நம்மளால் வந்து வச்சு சர்வை பண்ண முடியாது. அப்போ அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அந்தந்த டைம் ஆஃப் சுச்சுவேஷன், லைக் இப்போ வந்து ஏப்ரல் மேனா காட்டன் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக மூவ் ஆகும். இது வந்து நார்மல். அப்போ வந்து அந்தந்த சீசன் அண்டு மார்க்கெட்டோட இங்கே டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இதே எனக்கு லைஃப் ஸ்டைல் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ்னால் நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிராண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை ப்ரோ, இப்போ வரைக்கும் இல்லை ஹானஸ்ட்லி. பட் நிறைய வந்து மீடியம் லெவல் அண்ட் என்டர்பிரைஸ் லெவல் ரீட்டைல் நாங்கள் பண்ணுறோம். பட் லைஃப் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படின்றதுல நாங்கள் இன்னும் போகல. லைக் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படின்னா இந்த மென்ஸ்வேரில் வந்து கொஞ்சம் வெட்டிங் ஷூட்ஸு அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் லைஃப் சைக்கிள் அதிகமாக இருக்கும், ரேராக தான் வருவாங்க. அப்போ அவங்களாம் அதிகமாக கஸ்டமர் அக்வசிஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரிட்டென்ஷன் எப்படி நடக்கும்னா, ஒன்று அவங்களுக்கே தேவை இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்து என்கேஜ் பண்ணி இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெஃபரல் மூலியமாக அதை பிஸ்னஸாக வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து என்கேஜ் பண்ணி அவங்க ரெஃபரல் கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா அது மூலியமாக நம்ம. எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, என்ட்ரி லெவலாக இல்லை என்டர்பிரைஸ் கூட ஒர்க் பண்ணுறதா? எனக்கு தெரிஞ்ச என்டர்பிரைஸ் ரொம்ப சேலஞ்சிங் ப்ரோ. என்ட்ரி லெவலில் கொஞ்சம் பண்ணிட முடியுது. என்டர்பிரைஸில் என்னென்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, எனக்கு இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிட்டுருக்காங்க. அவங்கள கொஞ்சம் டியூன் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஓகே, பட் அது இன்னும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதாவது அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அதை புரிய வச்சிடறோம் ப்ரோ. எப்படி புரிய வைக்கிறோம்? அது எப்படி புரிய வைப்பீங்க? நாங்கள் வந்து ரீட்டைல் க்ரோத் பிரமிட்னு ஒரு பிரமிட் வந்து பண்ணுறோம் ப்ரோ. இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷத்தை கடந்தால் போதும், எனக்கு என்ன போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் 30% நான் அதிகமாக பண்ணிட்டா போதும், இல்லை போன வருஷம் பண்ணதை அப்படியே பண்ணிட்டேன்னா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அதாவது எக்ஸ்பென்சஸ் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்க போகுது. மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கணும், ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ, அது பேஸ்ட் ஆன் கடையை பொறுத்து 50 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. அப்போ வந்து எப்பயுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 10 வருஷம் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு இப்போ ஒர்க் பண்ணாதான் ஃபியூச்சர் பிஸ்னஸ் நம்ம எடுக்க முடியும். இவங்க என்னென்னா அன்னன்னைக்கு வேலையை பார்க்குறத மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அதை நாங்கள் புரிய வச்சு ஒரு ப்ரீ பிளான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ அது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அதுவும் கூட ஆரம்பிக்கும்,
அண்ட் உங்களுக்கான சேல்ஸ் ரெவென்யூவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது, மார்க்கெட் ஸ்கேலபிலிட்டி எப்படி எடுத்து வரதுன்றதையும் நாங்கள் கைட் பண்ணுறோம். அந்த பிரமிடை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. நான் எந்த லெவலில் இருக்கேன், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சஸ்டைனபிள் லெவலில் இருக்கேனா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேனா, இல்லை ஒரு டிரைவிங் லெவலில் இருக்கேனா, டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து போயிட்டுருக்கேனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்ஸ்லாம் புரிய வச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் ஒர்க் ஆகும். ஏன்னா அது தெரியாமல் பண்ணுறவங்களே நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஸ்டோர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா போனால் கீபேட் ஃபோன் வாங்குவார், அப்பாவோ தாத்தாவோ கூப்பிட்டு போனால் கீபேட் ஃபோன் வாங்குவார். பசங்க போனால் எனக்கு ஐஃபோன் தான் வேணும் அப்படிங்கிறதான் இதாக இருக்குது. அப்போ அந்த ஜென்ரேஷன் கேப்பை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நாங்களாம் ஒரு சில இடங்கள்ல என்னென்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதை தாண்டி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், ட்ரெடிஷ்னலே வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. அந்த ஜென்ரேஷன் கேப் இன்னும் முடியல, பட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 10 years எப்படி இருக்க போகுதுன்றதை வச்சு ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து கொடுக்குற கைடன்ஸாகவே இருக்குது. ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரே விதமான ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங்காக உள்ளே போயிட்டு அவங்க கன்சல்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க அதில். ஆமாம், அதுக்கு அவங்க அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான். கரெக்ட். அது எப்படி, அது நீங்கள் எப்படி? அதுக்கு நாங்கள் ஒரு மைண்ட் செட் சேலஞ்ச் வச்சுருக்கோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு அவங்க மைண்ட் செட் மாறணும், அடுத்து அவங்க டீமுக்கு அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு 90 days ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறதே எங்களோட ரோலாக இருக்கும். ஓரளவுக்கு அதுக்கு அந்த மைண்ட் செட் கிளியர் ஆகிட்டாங்க அப்படின்னா தென் கிவ் அ கிளாரிட்டி, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுப்போம். 3rd month நாங்கள் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்மேஷன் ப்ராசஸ். ரெஃபர்மேஷன்கிற இருந்துன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேருந்து அப்படியே நீங்கள் டைவர்ட் ஆகி வேறு பிஸ்னஸ்க்கு போங்க அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஆக்டிவிட்டீஸை இன்னும் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? லைக் இப்போ என்னென்னா, நம்மளே ஒரு புது கடைக்கு போகிறோம், இல்லை புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக கூகுள் ரிவ்யூ பார்ப்போம். கரெக்டுங்களா? கூகுள் மேப் போவோம், கூகுள் ரிவ்யூ எத்தனை % இருக்கு. ஹோட்டல் போனாலும் பண்ணுறோம், இல்லை ஒரு டெக்ஸ்டைல் போனாலும் சரி, எனி ரீட்டைல் பிஸ்னஸ் புதுசாக ஒரு கடையை அப்ரோச் பண்ணுறோம்னாலே பண்ணுறோம். ஆனால் அந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை. ஏன்னா அவங்க போனால் கூகுள் ரிவ்யூ பார்ப்பாங்க. அதே விஷயத்த ஒரு நிறுவனத்தில் ஒரு பிராண்ட் வந்து பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ரேராக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து நாங்கள் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி அவங்களோட கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளான். ஒரு நிறுவனம் வந்து ஒரு 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 ஸ்டாக்னென்ட்டான வேல இருந்து, இப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா ஒரு ஸ்டாக்னென்ட் வே, ரெகுலராக ஒரே பேட்டர்னில் போயிட்டு இருந்தாங்கன்னா ரெவன்யூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் செலவு கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இன்றைக்கி நம்ம இந்த லெவலில் இருக்கோம், அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறோம், அப்போ நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்றத அவங்கள வந்து பண்ண வைக்கிறோம். அது எவ்வளோ செட் பண்ணாலும் பண்ண முடியும், பட் அதுக்கு தகுந்த அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறதான் பிக் கொஸ்டின். அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? அவங்க வந்து அந்த க்ரோத்துக்கு அவங்க இன்வெஸ்ட், பட் அவங்க நீங்கள் சொல்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸில் அவங்க இன்வெஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ % க்ரோத் அவங்களால பார்க்க முடியுது? இல்லை ப்ரோ, ப்ரொஜெக்ஷனுங்கிறது என்னென்னா எப்பயுமே நாங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை ப்ரோ. இங்கே அந்த ரெஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டா போதும் பிரதர். இன்னைக்கு நம்மளோட இதில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளை சுற்றி என்ன நடந்துருக்கு, மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணுறது ஈஸி. இல்லை புரிஞ்சுக்கிறாங்களா நிஜமாவே பிராண்ட்ஸு? பண்ணுறாங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது, பட் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. நிறைய செகண்ட் ஜென்ரேஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப அது ஈஸியாக நடந்துருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்களோட ஃபோக்கஸாக இல்லை, இப்போ செகண்ட் ஜென்ரேஷனும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிட முடியுது. ஏன்னா தேர் ஓரளவுக்கு படித்து வந்திருக்காங்க, ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்க கரண்ட் ஜென்ரேஷனோட ட்ராவல் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு அதோட ரியாலிட்டி புரியுது. உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் கொஞ்சம் சொல்லுங்கள் ரஞ்சித். ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எல்லா ரீட்டைலர்ஸும் மெயின் ஃபோக்கஸ் சேல்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சேல்ஸ் அப்ரோச் தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 yearsல வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு வளரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கணும். நிறைய நிறுவனங்களே ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஒரு 50 பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதை வந்து ஒரு கேம் பிளானாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக வச்சுருக்காங்களா அவங்க நிறுவனத்தை அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு மினிமம் ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டாக பிரிங்க. மார்க்கெட்டிங்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், சேல்ஸ்னால் என்ன ரோல், அதே மாதிரி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வரப்போ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங்ஸ் நீங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அந்த பேசிக் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட் புரிய வைக்கிறோம். நியர்லி ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸாக பிரித்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும். அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இது 3ஐயும் நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம்.
அப்போ வந்து என்னன்னா மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கிறது இட்ஸ் மை எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற க்ரௌடட் மார்க்கெட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கஸ்டமருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, த்ரெட்ஸும் நிறைய இருக்கு. அப்போ இவங்க எப்பயுமே இவங்க பிராண்ட் சவுண்டை வந்து ஹையராக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அது நல்லா ஒர்க் ஆகும். அது எப்படி வைக்கிறதுங்க? அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? அதாவது ஒரு பேசிக் ஏதாவது ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ்? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க எங்கே ஆக்டிவாக இருக்காங்களோ நம்ம அங்கே ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட்டால் ஏதாவது செலவாகுதா? இல்லை. அது வந்து பேசிக் லாஜிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க பண்ணாலே போதும். ஆனால் நிறைய ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ப்ராடக்ட் விற்கிறவங்களாம் நிறைய பார்க்க முடியும். ஜஸ்ட் ப்ராடக்ட்டை மட்டும் பிச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பெருசாக என்கேஜ்மெண்ட் இருக்காது, ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு பேருக்காக அதை டெய்லியும் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, பட் அதனால எனக்கு ஏதாவது வாக்கிங் நடந்திருக்கா, கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத அந்த ரிசல்ட்டை கூட ட்ராக் பண்ணாமல் பண்ணுறவங்க தான் அதிகம். நீங்கள் எங்கிட்ட அந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு 1 month அந்த மைண்ட் செட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகிறது வந்து ஒரு கிளாரிட்டி என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும். நான் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குறதுலேருந்து, ரிவ்யூ வாங்குறதுலேருந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறோம். சிம்பிளாக என்னென்னா, ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் டிசிப்ளினாக பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஹேண்ட் ஹெல்டு கூப்பிட்டு போகிறீங்க, ஃபுல் ப்ராசஸ். எஸ். இப்போ நிறைய போய் நீங்கள் ஒரு வெபினார் போனாலும் கோர்ஸ் போனாலும் என்னன்னாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அங்கே ஹேண்ட் ஹோல்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா நானே அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஒரு 2 நாள் அட்டென்மெண்ட் வந்திருப்போம். அடுத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அப்போ அதை வந்து நாங்கள் டேக்கிள் பண்ணி ஒரு ஐடியேஷன் எடுத்துகிட்டு வரோம்னா அந்த ஐடியேஷன் அதிலிருந்து ஆடிட் அண்ட் தென் அவங்களுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு தேவை சேல்ஸ் தான், நானும் சேல்ஸ் தான் பண்ண சொல்ல போகிறேன். பட் அதுக்கு வந்து ஒரு ரூட் மேப் வந்து கிரியேட் பண்ணி, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அடுத்து எங்கே போகணும் அப்படின்றத அவங்களுக்கே ஒரு விஷனை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் இஸ் அ மேரத்தான், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா உட்காருவாங்க ஓடுவாங்க. பட் அந்த தொடர் ஓட்டம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்த பிஸ்னஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஹவு பிக் இஸ் யுவர் டீம்? கண்டிப்பாக. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் வந்து இப்போ ஒரு 5 members டீம். நாங்கள் இது முழுக்க கன்சல்டிங் பேஸ்டாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அண்டு கஸ்டமர் க்ரோத் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வச்சுருக்கோம். அவங்களோட வேலைலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கேர் பண்ணிக்கிறது அவங்களோட வேலை. அவங்களோட பிளான்ஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மே அப்படின்னா அந்த மந்த்துக்குரிய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்க போகுது, அதுக்குரிய ப்ரீ பிளான் என்ன. இங்கே நாங்கள் வந்து அது ஒரு கேலண்டரே போடுறோம். நீங்கள் வந்து அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறீங்கிறது இந்த மாதம் பிளான் பண்ணி அதை ஆன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். அது வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் என்னென்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு எனக்கு கஸ்டமர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, ரீட்டைல் சேல்ஸ் லைக் அ மேஜிக். எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம அஜித் படத்தில் வந்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருப்பினா ஆட்டோ ஓடும். அதுதான் அந்த ரெஃபர்மேஷன் ப்ராசஸில் பண்ணுறது. என்னென்னா ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அதை சரி பண்ணி எப்படி ஒரு ரைட் வேல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறோம். இப்போது ஒரு சூப்பர் ஸ்டார் ரீட்டைலராக உங்கள் கம்பெனியோட இதாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற ரீட்டெய்லர்ஸ்க்கு ஏதாவது ஒரு 3 அட்வைஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன தருவீங்க? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து என்னென்னா ஏதோ ஒரு பேஷனில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதை வந்து தொடர்ந்து அந்த லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸில் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு என் பிஸ்னஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இல்லை அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடியுது. ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொடர் கற்றலுக்கு தயாராக இருக்கணும். அது வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட்டு திங். ஏன்னா நான் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என்னோட க்ரோத் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ அதே விஷயம் வந்து ரீட்டைலரும் வந்து புதுமையான விஷயங்களை கற்றுக்கணும். அதை வந்து அவங்க பிஸ்னஸில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பண வரவு தரக்கூடிய ஒரு நபராக பார்க்காம அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட மெயின் இதாக இருக்குது. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் பொருள் கொடுக்குறேன், பணம் வாங்குறேன், அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருது. அப்படி இல்லாமல்
அவங்கள வந்து ஒரு ஒரு பர்சனலைஸ்டு ஹியூமனாக ஒரு ஏன்னா நம்ம ஹியூமன் டு ஹியூமன் தான் சேல்ஸ் நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி உங்கள் பிராண்டை வந்து அவங்க வந்து எப்பயுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் வேல எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட இதாக இருக்கும். சூப்பர். அண்ட் கைஸ், ரஞ்சித் வந்து நிறைய ரீட்டைல் பிராண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் க்ரோ ஆகிறதுக்கு அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ரீட்டைல் பிராண்டுக்கும் அவங்க பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரஞ்சித், சொல்லுங்க. வேறு நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்துருக்கு, நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த இன்டர்வியூ? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன், மேபி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் அஸ் அ கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா. ஆர்கே அட்வர்டைஸிங்கிறது தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மொபைல் ரீட்டைலராக பண்ணிட்டு இருந்தேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஆர்கே அட்வர்டைஸிங் இஸ் மை செகண்ட் பிஸ்னஸ். 2016 மை காலேஜ் செகண்ட் இயர் வந்து இந்த நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நீட் இருந்துச்சு, ஒரு வாய்ஸ் கால் அண்ட் SMS சர்வீஸ் நீட் இருந்துச்சு. அதனால போய் நான் ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா என்னோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட அம்மா தான் எங்களுக்கு வந்து ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வச்சு தான் எங்களை வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏன்னா அப்போ வந்து எங்களோட அப்பாவோட சப்போர்ட்லாம் பெருசாக இல்லை. பட் அங்கே அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2019 வரைக்கும் அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி, ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து ஒரு லேப்டாப் கூட ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். காலேஜ் செகண்ட் இயரில், தேர்ட் இயர் முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஃபோர்த் இயர் வந்து நியர்லி அப்போல்லாம் எனக்கு ஒரு 9 அரியர் இருந்துச்சு. ஃபோர்த் இயர் அதெல்லாம் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறேன். முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் போடுவோம். ஓரளவுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. மாதம் ஒரு 10,000 to 15,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதை ஒரு ஆஃபீஸாக பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, அந்த எஜுகேட் பண்ணி செல் பண்ணுறதை தெரிஞ்சோ தெரியாமலாம் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் இது இருக்குது எனக்கு உங்களுக்கு தேவையா அப்படின்லாம் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அதை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுப்பேன். லைக் இப்போ ஒரு SMS சர்வீஸ் அப்படின்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும், ஒரு கால்னால் அது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்பிட்வீன் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட நியர்லி அப்போ ஒரு 480 கஸ்டமருக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எஜுகேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வெறும் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸு ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே அனுப்பிட்டே இருக்காதீங்க. இது அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த ரீட்டைலர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஃபுல்லாக இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது அங்கே தான் ஆரம்பிச்சு. அப்போ எஜுகேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கொடுங்க, பர்த்டே க்ரீட்டிங்ஸ் கொடுங்க, வெட்டிங் க்ரீட்டிங்ஸ் கொடுங்க, அவங்க கஸ்டமருக்கு பர்சனலைஸ்டாக ஏதாவது ஒரு நாலேஜ் கண்டென்ட் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரும் கேட்குற மாதிரி இல்லை. கோவிட் வந்துச்சு. நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னு சொல்ல முடியாது, அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே கஸ்டமருக்கும் அந்த ரீட்டைலருக்கும் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. அந்த கேப் எதனால இருக்குன்னா, அவங்க அன்அவேர்டாக இருக்காங்க, ஒரு இன்னும் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் வேலை இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு. எங்களுக்கு ஒரு சில கார்பரேட் கிளைண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்களும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுக்கும் சேல்ஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு, நல்லா க்ரோ ஆகிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் ரிவ்யூ பண்ணுறப்ப பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா 80-20 பிரின்சிபலை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் ஒரு கோர்ஸ் மூலியமாக. அதில் ரிவ்யூ பண்ணி பார்த்தா என்னோட மேஜர் டாப் 20% கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து வெறும் இந்த டூலை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா இன்னும் அடுத்த லெவல் நம்ம மூவ் ஆக முடியாது, இன்னும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ ஸ்டார்டட் 2019 கோவிட் டைமு. இப்போ ஸ்டார்ட் அப் டிஎனோட சிஓ சிவராஜ ராமநாதன் சார் அவங்களோட மைண்ட் ஸ்பாட்னு ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். அதில் என்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்தாருன்னா, ஒரு பிராண்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, நம்ம ஒரு கஸ்டமரை எப்படி வந்து எமோஷ்னலாக வந்து டச் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும், வேல்யூஸ் கொடுக்க முடியும். இன்றைக்கி இருக்க கார்பரேட் பிராண்ட்ஸ், பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு டிவி ஆடில் கூட ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் கொடுப்பாங்க, எந்த வகையிலையும் ப்ராடக்ட்டையோ காஸ்ட்டையோ பேச மாட்டாங்க. அது மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாலேஜ் கொடுத்தாங்க. ஸ்டார்ட் அப் கல்ச்சர் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவங்களோட ட்ராவல் பண்ணுறதை வச்சு. நான் பண்ணிட்டு இருந்த டூல்லாம் வச்சு நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒருவேளை இந்த டூல்ஸ்லாம் ஒருவேளை கொடுத்தா ரீட்டைலர் வந்து ஓரளவுக்கு இதாகிடுவாங்க, நம்ம ஒரு ஓம்னி சேனல் பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ தான் ஓம்னி சேனலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நான் 2019 அவர் தான் அதுக்கு பேரும் வச்சார், ஸ்மைல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. SMS, கால், வாட்ஸ்அப் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஓம்னி சேனல் பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம். ஒரு நியர்லி 15 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்ணோம். பட் அந்த ப்ராடக்ட் ஃபிட்டு மார்க்கெட் ஃபிட் இல்லை, அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சு. அது லேர்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. என்னோட லேர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் டீப்பாக போய் பார்த்தா என்ன எனக்கு செகண்ட் ஒரு டிஸ்கஷன் வந்து கிஸ்ஃப்ளோ சிஓ சுரேஷ் சம்பந்தம் சாரோட பண்ணுறப்ப, தம்பி நீ சொல்கிற விஷயம் கரெக்டு, ப்ராடக்ட் ஓகே, பட் இப்போ ரீட்டைலர் வந்து நிறைய பேர் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பிராண்டிங்னால என்னன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு நீ இதெல்லாம் கொடுக்குறதுனால எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு தேவையே படாது, ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு அவேர்டாகவே இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சார். எனக்கு அது கரெக்டாகவும் பட்டுச்சு.
சரி நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ இன்வென்டட் 2020 சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப் அந்த கம்யூனிட்டியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நேர்லி இப்போ 4 years முடிய போகுது. ஒரு 700 ஆண்டர்பிரினர்ஸ் மேலே என்னோட கம்யூனிட்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க. சூப்பர். அவங்களுக்கு வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். அதிலிருந்து தான் ஒரு சில கிளைண்ட்ஸும் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நான் போய் பிராண்டிங் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக பேசாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் வேல நாங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறோம். அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட போய் ஒர்க் பண்ணுறோம். நான் எடுத்தவொடனே எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொன்னோன்னா தே ஆர் நாட் ரெடி டு டூ. அப்போ அவங்களுக்கு வந்து டீப்பாக ஒர்க் பண்ண ரெடியானோம். அந்த ப்ராசஸை வந்து செட் பண்ணோம். இப்போ ஒருத்தருக்கு ரீட்டெயிலருக்கு சேல்ஸ் வேணும். அப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இனி வர ஜென்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். வெறும் வாக்கின் வந்து நான் ஆர்கானிக்காக எனக்கு வர்றது மட்டும் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த பிஸ்னஸ் காணாமையே போயிடும். கரெக்டுங்களா? அப்போ வந்து ஒரு யுனிக்கான விஷயங்களை அவங்க பொசிஷன் பண்ணி மக்களோட மனசில் அவங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இப்போ டிவி ஆடோ பேப்பர் ஆடோ அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட இதெல்லாம் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வருது, டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்போ டிஜிட்டலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு எத்திக்கல் வேலையும் பண்ணணும். எந்த வகையிலையும் ஒருத்தரை ஸ்பேமும் பண்ணக்கூடாது. ஒரு கஸ்டமரை ஸ்பேம் பண்ணி சும்மா வந்து ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே உட்காராமல் கஸ்டமர்ஸை தேடி வர வைக்கிறது எப்படி, இந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். 2019 நான் வந்து சேல்ஸ் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, பிராண்டிங் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கிட்டேன். அதை அப்படியே என்னோட ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து வேல்யூஸாக கொடுக்குறேன். இது என்னென்னா, ஒரு நார்மல் ரீட்டைலர் எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரீட்டைலராக மாற முடியும்? ஏன்னா கார்பரேட்னு சொன்னாலே அது வேற மாதிரி போயிடுது. பட் கார்பரேட்ன்ற டேர்மில் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை எப்படி ஒரு டிசிப்ளினான வேலை ஃபோக்கஸ்டா கன்சிஸ்டண்டா பண்ணி நம்ம வளர முடியும். இதுக்கான ஒரு ப்ரூவனான ப்ராசஸ் எங்ககிட்ட இருக்கு. அந்த ப்ராசஸை வந்து ஒரு 90 daysல அவங்களுக்கு வந்து கொடுத்து அதை ரிசல்ட் எடுத்துட்டு வரதுக்கும் சப்போர்ட் பண்றோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் நம்ம மேல அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன அவங்களோட கோர் ஏரியாவோ அதை நாங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வித்தின் அ வீக்கே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து கான்செப்ட் செல்லிங்னு ஒரு மாடியூலில் வந்து கொடுக்குறோம். ஓகே, அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களோட கன்சல்டிங்க்கே எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ்லேருந்து கஸ்டமர் ஃபோக்கஸ்க்கு வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட்டாக அது இருக்குது. கான்செப்ட் செல்லிங் எல்லாருக்குமே சேல்ஸ் வேணும், அதில் மாற்றமே இல்லை. அப்போ வந்து இதை வந்து இன்டெரக்டாக அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் விஷயங்களையும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அங்கே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண வைக்கிறோம், டாஸ்க் ஓரியன்டாக. ஓகே, இப்போ இப்போ உங்கள் கம்யூனிட்டி எத்தனை மெம்பர்ஸ் இருக்கு? 700+ மெம்பர்ஸ். 700+ இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் எப்போவுமே இது வந்து யார்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தால், பட் நீங்கள் உங்கள் ப்ராப்பராக நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அது வந்து புரிஞ்சு. கம்யூனிட்டி க்ரோத் அப்படிங்கிறது ஒரு ஆப்சல்யூட் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது? இப்போ இருக்கிறவங்க என்னன்னா எல்லாரையுமே காம்படிட்டராக பார்க்குற ஒரு மனநிலை இருக்குது. இப்போ லைக் மைண்டட் பீப்புள்ஸ்க்கு நாங்கள் வேல்யூ கொடுக்கறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துகிறோம். எந்த விதமான நெட்வொர்க்கிங் நாங்கள் கொடுக்கறது இல்லை அதில். ஓகே, இட்ஸ் நாட் அ கம்யூனிட்டின்னு சொல்கிறது என்னன்னா நெட்வொர்க்கிங் கிடையாது. ஒன்லி வந்து அவங்களுக்கான நாலேஜ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ப்ரைவசி ஓரியன்டாக தான் இருக்கும். சூப்பர். இது என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க? லைக் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் இதில் வந்து பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா ப்ரைவசியாக தான் இருக்கும். எங்களோட நம்பர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கம்யூனிட்டி இது வந்துச்சு இல்லைங்களா, அதில் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் இதில் இருந்தும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயிட்டு. சூப்பர், அதுதான் போயிட்டுருக்கு. அண்ட் தேங்க்யூ ரஞ்சித், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இத்தனை வேல்யூஸ் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க. கண்டிப்பாக. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், குறிப்பாக ரீட்டைலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு மெம்பர் ஆகும்போது அது எப்படி நீங்கள் வந்து கூட இருந்து ஒரு ஹேண்ட் ஹெல்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபைனலாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு எனக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஃபைனலாக என்னென்னா ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்னன்னா காப்பி கேட் மாதிரி மற்றவங்க பண்ணுறதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் நிறைய பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா எல்லாரும் பண்ணுறதையே 10ஓட 11 இருக்காமல் யுனிக்கான வேலை கஸ்டமருக்கு வந்து நிறைய வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றதா. ஏன்னா மார்க்கெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே அவேர்னஸ் தான். அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு செலவாகுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அது நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன வே ஆஃப் அப்ரோச்சில் பண்ண போகிறோங்கிறப்ப தான் ஆட் ஆன் காஸ்ட்டாக நிறைய வரும். பட் செலவு பண்ணாமல் கூட பண்ண முடியும். பட் அதுக்குரிய மனநிலை இருக்கணும். நம்ம எப்பயுமே வந்து இப்போ எப்படி நான் ரஜினி சார் வந்து சினிமாவில் ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்காங்களோ, அது மாதிரி நம்ம வந்து ரீட்டைலராக இருந்தால் நீங்கள் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கஸ்டமர் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக அந்த அவங்களோட பர்சனாலிட்டி அப்படியே அந்த பிராண்டுக்கு வரும். அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த பிராண்ட் வளர்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சூப்பர் ஸ்டார் அவார்ட்ஸ் அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் அவார்ட். அவங்க வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா, நிறைய நேரங்களில் ரீட்டைலர்ஸ்க்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவார்ட்ஸ் வந்து விர்ச்சுவலாக பண்ணுறேன். எப்படி யூடியூப்பில் ப்ளே பட்டனோ அந்த மாதிரி யாரெல்லாம் நான் வந்து எனக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் வேணும் அதை தான் இப்போ அந்த கம்யூனிட்டியை விர்ச்சுவலாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, அவங்க வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். நாமினேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 90 days பீரியடோ இல்லை ஒரு 1 year பீரியடோ அவங்க வந்து சொல்லி செய்யணும். அதாவது எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியும், இதை நான் வந்து அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்றத எங்ககிட்ட வந்து அவங்க கன்வே பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவார்டும் நாங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் பிரதர், சூப்பர். அதுதான் இப்போ எங்களோட நெக்ஸ்ட் லெவல் இதில் இருக்குது. ஏன்னா என்னோட விஷன் என்னென்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 100 நார்மல் ரீட்டைலர்ஸை ரீட்டைல் சூப்பர் ஸ்டார்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். சூப்பர். அண்டு நீங்கள் என்ன ஒரு எய்ம் எடுத்து முன்னாடி போயிட்டுருக்கீங்களோ அது இன்னும் மென்மேலும் வளர சேரன் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் கீப் க்ரோயிங் பிரதர். ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.